சராசரியா ஒரு மனுஷனால குறைஞ்சது 30 செகண்டாவது ஆக்ஸிஜன் இல்லாம இருக்க முடியும். நெறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வர பிரீத் இன், பிரீத் அவுட் ரீல்ஸ்லாம் ட்ரை பண்ணி 30 செகண்ட் மேல கூட மூச்சு விடாம இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம பூமியில இருந்து 5 செகண்ட், வெறும் 5 செகண்ட் ஆக்ஸிஜன் இல்லாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது தான். 30 செகண்டே ஆக்ஸிஜன் இல்லாம இருந்துட்டோம். 5 செகண்ட்ல என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்க தான் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சடனா ஆக்ஸிஜன் காணாம போறதுனால நம்ம மூச்சு விடுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போறதில்ல. ஆல்ரெடி நம்ம பிளட்ல அப்புறம் லங்ஸ்ல இருக்க ஆக்ஸிஜன் வச்சு நம்ம பாடி கொஞ்ச நேரத்துக்கு மேனேஜ் பண்ணிக்கும். ஆனா நம்மள சுத்தி இருக்க இந்த உலகம் என்ன ஆகும்? நம்ம நினைச்சு கூட பார்க்காத பல விஷயங்கள் அந்த 5 செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். வாங்க, அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹே காய்ஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு மினிட் ஸ்பார்க். ஃபர்ஸ்ட் திங், நம்மளை சுற்றி இருக்க இந்த பில்டிங்ஸ். மேக்ஸிமம் இந்த உலகத்தில் இருக்க நிறையா பில்டிங்ஸ் கான்க்ரீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொதுவாக சிமெண்ட்டு, கல் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று பைண்ட் ஆக ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. திடீர்னு ஆக்சிஜன் இல்லாமல் போனால் அதில் இருக்க மாலிகுலர் பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகி நம்மளை சுற்றி இருக்க எல்லா பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், 7 wonders 8 wondersனு சொல்லிட்டு இருக்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். சரி, வீடு தானே போகும், சாப்பாடு இருக்கும்ல, நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. விதவிதமாக சாப்பாடு செய்ய நெருப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்புன்ற ஒரு விஷயமே இந்த உலகத்திலேருந்து காணாமல் போயிடும். பொதுவாக நெருப்பை உருவாக்க ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் ஆக்சிஜனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தான் நமக்கு நெருப்புன்ற ஒன்றே கொடுக்கும். ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். இதே லாஜிக் தான் பெட்ரோல், டீசல், கேஸ் இது மாதிரி எல்லா எரிபொருளுக்குமே. இந்த எரிபொருள்லாம் பயன்படுத்தி என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ எல்லாமே அதோட வேலையை நிறுத்திடும். எந்த வண்டியும் ஓடாது, வானத்தில் பறந்துட்டு இருக்க ஏரோப்ளேன்லாம் கீழே வந்து விழ வேண்டியது தான். வெயிட் பெட்ரோல், டீசல் பற்றி பேசுகிறோமே, அதை சுற்றி இருக்க மெட்டல்ஸ்க்கெலாம் என்ன ஆகும்? அதை பற்றி யோசிச்சோமா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நிறையா பொருள் மெட்டல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொதுவாக ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலோட ஒட்டாது. 2 மெட்டலுக்கும் நடுவில் ரொம்ப மெல்லிஸான ஒரு லேயர் இருக்கும். அது ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த லேயர் மறைஞ்சு மெட்டல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, அப்போது திடீர்னு உங்கள் வண்டி இன்னொரு வண்டியோட போய் ஒட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் திங், இந்த உலகத்தில் வெளிச்சமே இல்லாமல் போயிடும். பொதுவாக ஒரு லைட் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அது காற்றுல இருக்க ஆக்சிஜனை வச்சு தான் பரவும். இப்போது காற்றுல இருக்க எல்லா ஆக்சிஜனையும் யாரோ ஒரு 5 செகண்டுக்கு தூக்கி தூர போட்டாங்கன்னா சூரியன்லேருந்து வர வெளிச்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரே இடத்துல நின்றுடும். அப்போது இந்த உலகமே அந்த 5 செகண்டுக்கு இருட்டிலே இருக்க வேண்டியது தான். நம்ம ஸ்கூலில் ஏர்த்துக்கு கோர் க்ரஸ்ட்னு படிச்சிருப்போம்ல, நம்ம பூமியோட மேல் பகுதி தான் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த க்ரஸ்ட் 45% ஆக்சிஜனால் உருவானது. ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த க்ரஸ்ட் உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடலாம். இது மாதிரி ஒரு விஷயம் உண்மையாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ஒரு கற்பனை கேள்வி தான். அதோட தியரியை தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களை சுற்றி இருக்க ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.